தமிழ்நாட்டில் அது திருச்சி மாவட்டத்தில் ஒரு 16 வயசு சிறுமி வந்து திட்டத்திட்ட ஒரு 15 பேர்த்தினால பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு அந்த 15 பேரும் போக்சோ சட்டத்தில் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அதோட பின்னாடி பார்த்தா எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க, தாய் மாமா, அத்தை மகன், தாத்தா. தாத்தானா சொந்தத்தில் வந்து தாத்தா வருது, தாத்தாவுடைய நண்பர்கள். தாத்தாவுக்கு எத்தனை வயசு இருக்குது, தாத்தாவோட நண்பர்கள் வேறு. இத்தனை பேர் சேர்ந்து அந்த 16 வயசு சிறுமியை வந்து, அதுவும் இல்லாமல் 2023 இந்த விஷயம் வெளியே வந்ததே வந்து 2023 அந்த சிறுமி வந்து மாசமாக இருக்குது. மாசமாகி ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து அந்த அந்த பிள்ளைக்கு அதுவே ஒரு குழந்தை, அதுக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை அங்கே விட்டுட்டு வந்தனால தான் இது வெளியில் வந்துச்சு இந்த விஷயம். அப்போ இந்த குழந்தை யார் என்னங்கிறது விசாரிக்கிறதுக்காக டெல்லியில் உள்ள தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு குழு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறப்ப தான் முழு விவரமே தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி வந்து யார் என்ன குழந்தை விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தாய் என்ன, தாயோட சொந்தக்காரங்க. அப்போ விசாரிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமா வருது. தாய் கூட வேலை பார்த்த இடத்துல வேலை பார்த்த நண்பர்கள், இத்தனை பேர். அந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, தாய் மாமா வந்து திருச்சியில் இருக்கிறப்ப தாய் மாமா கரூருக்கு அந்த குழந்தைய வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே, அது மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து அத்தை மகன், இத்தனை பேரும் சொந்தக்காரங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தி பண்ணியிருக்காங்க. இதோட விசாரணை வந்து நேற்றுலேருந்து தொடங்கி இருக்குது. அவங்க 15 பற்றியுமே போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் போக்சோ சட்டத்தில் போட்டாச்சு, ஆனால் இனிமேல் தீர்ப்பு இனிமேல் தான் வரும். என்ன ஏதுங்கிறது விசாரணை நடந்துட்டுருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை வந்து யாருக்குமே எப்பயுமே நடக்கக்கூடாதுங்க. இந்த 15 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு தெரியுமா? அவங்க அம்மாவும் சேர்த்து தான் போக்சோவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வாழ்நாளில் நானும் கேள்விப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அது திருச்சி மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன யாரை குறை சொல்கிறது தெரியல. மொத்தத்தில் வந்து அந்த 15 பேரும் ஒரு தீவிர விசாரணை பண்ணி இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு இனிமேல் தான் வெளியில் வரும். ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரு கல் நெஞ்சக்காரி தாயை நான் வந்து இப்போ தான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு தாயில் இருக்கவே கூடாது. எல்லாத்துக்குமே வந்து போக்சோவில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்.